மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் காட்சிக்காக சத்யா ஸ்டுடியோ இருக்க ஜாக்சன் மாஸ்டர் நான் காத்துட்ருக்கேன். நிறைய கூட்டம் அந்த இறுதி ஊர்வலத்தை காணுவதற்காக ரோட்டில் போனவங்க எல்லாருமே வந்து வண்டியை நிறுத்திட்டு அவங்க ஓரமாக நிறுத்திட்டு அந்த இறுதி காட்சிக்காகவும் அந்த இறுதி மரியாதைக்காகவும் ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு ஓரமாக நின்று அந்த காட்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இங்கே இருக்குன்ட்டு பார்த்துருப்பீங்க. நிறைய கூட்டம் சத்யா ஸ்டுடியோ எதிர்க்கலாம் நின்று பயங்கர கூட்டம். பொதுவாக சினிமாவில் வந்து வளர்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ரூமில் இருப்பாங்க, ஒன்றா தான் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஒன்றா தான் வந்து சிங்கிள் டீக்கு வந்து ஜிங்கி அடிச்சிருப்பாங்க. ஆனால் பிரபலமானதுமே அவங்களுக்கு 2 கொம்பு வந்துடும். அது சினிமா உலகம் வந்து அது மற்ற எல்லா துறையிலையும் இருந்தாலும் கூட சினிமா உலகம் வந்து அப்பட்டமாக வந்து தெரியும், யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிற அளவு கூட இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்நாளில் தனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தி கொடுத்த சுப்பையா நாயுடு என்ற இசையமைப்பாளர் தான் அவருடைய குரு, எம்.எஸ். விஸ்வநாதனுடைய குரு. அவருக்கு வந்து அந்திம காலத்தில் முழுக்க எல்லா, அதாவது தான் புள்ள மாதிரி வந்து தன்னுடைய குருநாதருக்கு வந்து எல்லா உதவிகளையும் செய்ததோடு மட்டுமல்லாமல் அவங்க மனைவியும் கடைசி வரையிலையும் அவருடைய பாதுகாப்பில் தான் அந்த அம்மாவை வந்து கடைசி வரையிலையும் வந்து அவருடைய பாதுகாப்பில் தான் அவர் வந்து வளர்த்தாரு. பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு இசை ஆளுமை கொண்ட இந்த மனிதருக்கான இறுதி ஊர்வலத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருந்திருக்கணும். இந்த கூட்டம்லாம் ரொம்ப கம்மி என்னை பொறுத்தவரையிலையும். பொதுவாக நம்ம ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாவு, பெரிய சாவு வந்துருச்சுன்னா அன்றைக்கி லீவை போட்டு ஃபுல்லாக போய் அந்த என்ன சொல்கிறது, அந்த பரியல் கிரவுண்ட் வரலையும் போயிட்டு வந்து அந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமாக அந்த ட்ரிபியூட் அது இருக்கும். அதாவது அன்றைக்கி வந்து அந்த 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 அவ்வளோ நாள் வாழ்ந்த ஒரு மனிதர் எட்டுன்னு போய் சேர்க்குற வரலையும் வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே கூட இருப்பாங்க. பட் இங்கே வந்து சினிமாக்காரங்களாம் அப்படி தான், மேடையிலே அழுவான், நீங்கள் தான் தெய்வம்னுவான், காலில் வந்து கும்பிடுவான், நீ இல்லைன்னா உயிரே இல்லைன்னுவான், எல்லாம் பண்ணுவான். கடைசியில் பார்த்தா சாவு வீட்டில் வந்து பார்க்கவும் மாட்டான். போகிறப்ப வாய்க்கரிசி கூட போய் லாஸ்ட் நேரத்தில் ஒரு 4 வாய்க்கரிசி கூட எவனும் போட மாட்டானுங்க. அதுதான் சினிமா உலகம். அதில் வந்து எம்எஸ்வியும் விதிவிலக்கல்ல. இன்னொன்று, ஒருவேளை இங்கே கூட்டம் வந்திருக்கும், ஏன் வரலன்னா எம்எஸ்சிக்கு அப்புறம் வந்து அவருடைய அந்த இசைத்துறை சார்ந்த பிள்ளைகள் வந்து யாரும் திரைத்துறையில் இல்லை, அதனால் வரல. ஒரு கால் அவங்க பையன் யாராவது நடிகராக இருந்து இல்லை அவங்களால காரியம் ஒன்று ஆகணும்னா நிச்சயமாக இந்த கூட்டத்தில் வந்து சினிமா பிரபலங்கள் அத்தனை பேருமே வந்து கலந்துக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்கள தப்பு சொல்ல முடியாது. பட் வந்து இதுதான் வந்து ஃபேக்ட். ஏன் வரல அப்படின்னா இதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் யார் இருக்காங்க? அவங்க யாருமே இசைத்துறையிலும் இல்லை, திரைத்துறையிலும் இல்லை. அவங்களால எந்த காரியமும் ஆக போகிறதில்ல, அதனால எந்த கூட்டமும் இல்லை, அவ்வளோதான். ரோட்டின் இருபுறங்களிலும் மனிதர்கள் வந்து நின்று மக்கள் வந்து அந்த மெல்லிசை மன்னருக்கான அஞ்சலியை செலுத்தினாங்க. சத்யா ஸ்டுடியோ வந்ததுமே வந்து அந்த வாகனம் வந்து வேகம் எடுத்துருச்சு. அது வரையும் ரொம்ப பொறுமையாக வந்துச்சு. அதுக்கப்புறம் வேகம் எடுத்தது காரணம் என்னென்னா, அங்கே பரியல் கிரவுண்டில் டைம் கொடுத்துருப்பாங்க, இந்த டைமுக்கு வந்த அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லி அதுக்கப்புறம் வந்து அந்த வாகனம் மிக வேகமாக சென்றது. இருப்பினும் இருபுறங்களிலும் மக்கள் அந்த ஆளுமை மிக்க மனிதனுக்கு மிகப்பெரிய அஞ்சலியை செலுத்தினார்கள் என்பதுதான் உண்மை. பத்மஸ்ரீ விருதுகள் கூட கிடைக்கலன்றதுக்கு அவர் சொன்னது தான். எனக்கு வந்து மக்கள் மத்தியிலையும் மக்கள் மனதிலும் எனக்கு வந்து இறைவன் வந்து ஒரு நல்ல இடத்த கொடுத்தா, அதுக்கப்புறம் பத்ம விருதுகள்லாம் கொடுத்தா என்ன கொடுக்கட்டா என்னன்ற மாதிரி ஒரு போன ஒரு ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு மனிதர். அவர் மறைந்தாலும் அவருடைய பாடல்களும் அவர் இசையில் ஒலித்த அத்தனை பாடல்களும் நெஞ்சை விட்டு நீங்காதது. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். மீண்டும் வேறொரு எபிசோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறும் உங்கள் ஜாக்கி.